தடகள போட்டி வரதுக்கு 8 நாள் தான் இருக்கு. காலையில ஏஞ்சி காலை வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது என் தம்பி ஒரு எடிட்டிங் சேனல் வச்சிருக்கான். இங்க பாரு டே எனக்கு வர ஃபாலோவர்ஸ் எல்லாமே டோலிஸா இருக்காங்க காட்டினான். அதுக்கப்புறம் அவனை கூட்டு போய் பஸ் ஸ்டாண்ட்ல விட்டு வந்துட்டு காலை வேலைக்கு பழையது காய்பேர் தெரியல. சரி ஊருக்கு தொட்டு சாப்பிடலாம் பார்த்தா மாங்காய் ஊருக்கு தான் நம்ம ஃபேவரட். அது தவிர மத்த எல்லாமே இருக்குங்க வீட்டில். இங்கே தான் கைஸ் ஒரு சம்பவம் போச்சு. ஹால் டிக்கெட் காலம் எனக்கும் சரியான எல்லாத்தையும் கழிச்சு போட்டு கழிச்சு ஒரு கண்டுபிடிச்சாங்க. தேடி கண்டுபிடித்துக்குள்ளே நேரம் ஆயிடுச்சு. அதனால கிடுன்னு காலேஜ் கிளம்பி அப்புறம் பஸ் ஏறிட்டு பசங்க கூட சலசலப்பை போட்டு படுத்துட்டேன். அப்புறம் தேர்வு முடிச்சுட்டு பசங்க கூட பஸ் ஸ்டாண்டுக்கு நடந்து வந்துட்டு காஃபி கடையில் ஒரு காஃபி நம்ம ஏஜென்ட் தாத்தா காஃபி அப்படியே கேஷுவாலிட்டியா போட்டுட்டு டப்புன்னு வச்சு இந்த எடுத்துக்கணும். அப்படியே அந்த காஃபி குடிச்சிட்டு பஸ் ஏறி ஊருக்கு வந்துட்டேன். வீட்டில் தர்பூசணி பழம் அதை கட் பண்ணி ஜூஸை போட்டு மாலை போல தான் பயிற்சிக்கு போகும்போது அங்கே ஒரு சலசலப்பு வண்டி டிராஃபிக். யாராவது புது உயிரினம் பார்க்காதீங்க, இது பழைய உயிரினம் தான். வேற யாரும் இல்லை, நம்ம சகோதரர் தான். தலைவர் பயிற்சி பண்ணிட்டு தான் இருந்தாரு. இப்போ ஃபார்ம் அவுட் கபிலன் கம்பேக் பண்ண நம்ம கூட வந்திருக்காரு. நடுவில் இருந்த மார்க்கெட் எல்லாம் அப்பால போட்டு கொஞ்ச நேரம் ஒன்னா சேர்ந்து வார்ம் அப் பண்ணிட்டு ட்ரில்ஸ் எல்லாம் முடிச்சிட்டு தலைவர் வந்ததும் ஸ்பிரிண்ட் அடிக்கிறதுக்கு நான் ஜம்பங்க கூட்டு போயிட்டு முதல் பயிற்சி அப்புறம் ஜம்ப் நானும் தலைவரும் பண்ணோம். அதுக்கப்புறம் டேக் ஆஃப் டில் அவருக்கு சொல்லி கொடுத்துட்டு நானும் பண்ணேன். நம்ம பையன் டெக்னிக்கலும் கொஞ்சம் வீக்கா இருந்தாரு, அதெல்லாம் கொஞ்சம் டெக்னிக்கலா சொல்ல வேண்டியதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பண்ண ஜம்ப் ஓரளவுக்கு ஓகே நைஸ். அந்த பயிற்சி முடிச்சிட்டு 2 பேரும் சேர்ந்து சிங்கிள் லெக் பவுண்டிங் பண்ணோம். தலைவர் ரொம்ப ஹைட் ஆகுதால சும்மா படல, கால் ரொம்ப தூரமா போகுது. அதுக்கப்புறம் நானும் அந்த பயிற்சி பண்ணி முடிச்சுட்டு அடுத்து என்ன எப்பவும் போல ஜம்ப் தான். லாங்ல இருந்து வரமா ஷார்ட் டேக் ஆஃப்ல எடுத்து ஜம்ப் பண்ண சொன்னா நல்லா தான் பண்ணாரு. அடுத்த பயிற்சியை கொடுக்கலாம்னு பார்த்தா ஆள் அதுக்குள்ள போய் சிட்டிங்க போட்டாரு. சரி ரைட்டு டேங்க் காலியாச்சுன்னு முடிவு பண்ணிட்டேன். 1000 மீட்டர் நண்பர் எப்படி வரான்னு தெரியல, கரெக்டா நான் தாண்டும்போது மட்டும் மோப்பம் முடிச்சு கரெக்டா வந்துடுறாரு. அதுக்கப்புறம் நானும் ஷார்ட் ரேஞ்சில் ஒரு ஜம்ப் பண்ணி பார்த்தேன். ஜம்ப் நல்லா தான் இருந்தது. முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு படுத்துட்டு பயிற்சி முடிச்சிட்டோம். தொடர்பில் இருக்கோம்.